இந்த ஏரியால வந்துட்டு ஜான்சினா சும்மா நடந்து போவானா, டெட்பூல் ஹீரோ இருக்கான்ல ரயான் ரெல்சன், அவனும் இங்கிட்டு தான் சும்மா நடந்து போவானா. இங்க பாருங்களேன், அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் வந்துச்சு. கைஸ் இந்த கடை ரொம்ப பழைய கடையா, அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. கைஸ் நம்மளோட பீட்சா வந்துடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ண நியூயார்க் உண்மையிலே சூப்பராக இருக்கு. சிக்கன் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. பக்கம் மக்கள் இது என்ன மெனுவே வந்துட்டு ஒரு பக்கமாக கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெருசாக இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேஜ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க போறோம்ல எங்களுக்கு தெரியாது. அவனுக்கே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடம் போறோம்னு சொல்லியிருக்காங்க, தென் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ எங்க போறோங்கிறத நீங்க தம்ப்நெயில்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நாங்க போய்கிட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறோம். இன்னைக்கும் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போறோம். இது நான் நியூயார்க்ல என்னோட 5வது நாளோ 6th டேவோ சம்திங் 6th டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து 23rd வந்தேன், இன்னைக்கு வந்து 29th. மொத்தமா 6 days ஆச்சு நான் இங்க வந்து. ஸோ நம்ம வந்து போய்கிட்டே பேசுவோம், வாங்க போலாம். I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. Guys, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உண்மையிலே கூட்டம் வெளியே வரைக்கும் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த லைனில் நின்று தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, இந்த இடம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த ஏரியாவில் வந்துட்டு ஜான்சினா சும்மா நடந்து போவானா, டெட்பூல் ஹீரோ இருக்கான்ல ரயான் ரெல்சன், அவனும் இங்கிட்டு தான் சும்மா நடந்து போவானா. இந்த ஏரியா வந்துட்டு உண்மையிலேயே நல்ல ஏரியா போல. சொல்லுங்க, இந்த இடம் ஏன் ஃபேமஸ்? இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உள்ள போய் எதையாவது 4 விஷயத்தை நக்கி பார்த்தோம்னா ஃபேமஸா இல்லை இவனுங்க பைத்தியக்காரனுங்கன்னு கண்டுபிடிச்சா. இவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட வெளியே இருக்கும்போதே மெனு கார்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், இங்கேருந்தே பார்த்துட்டு உள்ளே வந்தோன்னே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஒரு பீட்சா பிளேஸ். பரவாயில்லையே, ஒரு ஸ்லைஸு $5. ஒரு ஸ்லைஸ் வந்துட்டு $4.5 போட்டிருக்கான், $5 $7 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நான் வந்துட்டு நியூயார்க்குன்னு ஒன்று இருக்கு, அது வாங்க போறேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க, நியூயார்க் அப்படின்னு போட்டிருக்கா. அதுதான் நான் வாங்க போறேன். $5.75. நான் நியூயார்க்கர். இருக்கு பாருங்க, போட்டோலாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து சிக்கன் கிடையாது, எல்லாமே வந்து மீட்டு தான். ஸோ போர்க், பீஃப் இந்த மாதிரி தான் இங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியா, பின்னாடி அவ்வளோ பெருசா வந்துட்டு லைன் போகுது, ஆனா இதுவே கூட்டம் கம்மியா. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு இத்தனை பேர் வராங்கன்னு தெரியுது இல்ல, உட்கார்றதுக்கு இடம் கிடையாது போல, இவ்வளோன்ற இடம் தான் இது. ஸோ இங்கே வந்து நின்றுட்டு தான் சாப்பிட்றானுங்க எல்லாம், இல்லைன்னா வாங்கிட்டு போயிடுறானுங்க. பழைய காலத்து கிடையாதுக்குமோ? இல்லை, பழைய காலத்து கடையே தான். இங்கே எல்லாமே பழைய காலத்து கிடையாதுங்க. ஓ கைஸ், இந்த கடை ரொம்ப பழைய கடையா, அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு வேர்ல்டில் 80th பிளேஸ் தான் இந்த பீட்சா ஷாப். கைஸ் நம்மளோட பீட்சா வந்துடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ண நியூயார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்சா ட்ரை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் பீட்சா ரொம்ப ஃபேமஸ் இங்கே நியூயார்க்கில். ஸோ அதனால் நியூயார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்சா ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதுவும் வந்துட்டு பீட்சா பிளேஸ் தானா. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் இந்த இடம் உண்மையாலே பயங்கரமாக இருந்தது. பீட்சாவோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிண்டஸ்ட்ரி பிஸேரியா அப்படின்னு சொல்லி இந்த இடத்தோட பேரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. பீட்சா ரொம்ப தின் கிரஸ்ட் பீட்சா, எனக்கு தின் கிரஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து தின் கிரஸ்ட்ல இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த இடம் மொத்தமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது, ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது பாருங்களேன். இல்லை என் கேமராவில் அப்படி தெரியுதான்னு தெரியல. இப்போ அடுத்து நம்ம வந்துக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமாஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஸோ இதுதான் அது. இந்த வெஸ்ட் வில்லேஜ், ஈஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு தான் வந்துட்டு இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கான். ஸோ அதில் ஒன்றுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ உட்கார இடம் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது.
ஸோ கைஸ் இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக பீட்சா தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான அந்த க்ரஸ்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக திக்காக இருக்குவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நம்ம அங்கே சாப்பிட்டது வந்துட்டு ரொம்ப தின்னாக பேப்பர் மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிக்கன் பீட்சா 2 வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணிக்க போவோம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற 3 ஸ்லைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சிக்கன் பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சிக்கன் வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது பார்க்க. இஸ் தட் வெஜ்? ஓ, ஒரு வெஜ்ஜு 2 சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்குது பார்க்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது சிக்கன்? சூப்பராக இருந்ததுல, ஸ்பைஸியாகவும் இருந்தது, புளிப்பாக நல்லா இருந்தது. நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது எவ்வளோ அந்த ஒரு ஸ்லைஸு? $5 தான். ஓ, இது வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து $6 தான், $7 தான் போட்டிருக்காங்க. பட் இட் வாஸ் குட். நீங்கள் ஒரு ஸ்லைஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வயிறு ஆகிடும். நாங்கள் வந்து ஒரு ஸ்லைஸை 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்துமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்து இன்னொரு இடத்துக்கு சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதையும் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த விளாக் மொத்தமாகவே சாப்பிட்ற விளாகாக தான் இருக்க போகுது. கைஸ் நம்ம வந்துட்டு மாமாஸ் 2 அது முடிச்சிட்டோம். ஸோ அது வந்துட்டு உண்மையிலே நல்லா இருந்தது. நான் வந்து நினச்சேன் திக் ஸ்லைஸ் பீஸா வந்தோடனே நான் வந்து நினச்சேன் அது வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் ரியலி குட். அதில் அந்த வெஜிடேரியன் பீஸா வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு வந்து அதில் அந்த கார்லிக் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்ட்லி அந்த கார்லிக் டேஸ்ட்லாம் எனக்கு வந்து பிடிக்காது. ஆனால் இதில் எனக்கு வந்துட்டு சாப்பிடும்போது உண்மையிலே நல்லா இருந்தது. அதுவே அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுவுமே நல்லா தான் இருந்தது. குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே வந்து இந்த இதுவுமே வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தது. இது வந்துட்டு அதான் சொல்லல $6 to $7 வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் பீட்சா. நம்ம வந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அதுவும் சாப்பிட்ற இடம் தான். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இது கலர்ஃபுல்லாக இருக்குது. வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்டேட்ஸ். நாங்கள் தெருவா சோறு தேடி சுற்றிட்டு இருக்கோம். இந்த கடை செம்மையாக இருக்குது. அந்த நியான் லைட்ஸ் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சினிமேட்டிக்காக வச்சுருக்காங்க. நமக்கு ஏன் எல்லாமே சினிமேட்டிக்காக தெரியுது இல்லை. கைஸ் இப்போ நம்ம வந்துக்கிறது ரோக்கோஸ். இங்கே வந்து டெசர்ட் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம. அப்பா ஐயோ, வெளியே சரியான குளிருது. பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட போகிற டெசர்ட்ஸ். கொக்கா மக்கு இது என்ன மெனுவே வந்துட்டு ஒரு பக்கமாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ மை காட், இங்கே வாங்க, மெனுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் என்னத்தை ஆர்டர் பண்ணேன்? 2000 years later. மூணு வருஷம் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு இந்த கடையில் சாப்பிட்டு முடித்தோம். அந்த கடை முன்னாடி தான் நின்று பேசுவேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ நாங்கள் வந்துட்டு கேக்கு டெசர்ட் சாப்பிட்லாம் தான் வந்தோம், ஓகேவா. ஸோ வந்து சின்னதாக எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும், எல்லாமே ஒரு சின்ன சைஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன். சாப்பிடவே முடியல யாராலையும். கடைசியில் எல்லாம் ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நாங்கள். ஸோ இது வந்துட்டு எங்களோட ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் vlogனு வச்சுக்கோங்க. நாங்கள் ஃபுட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். மொத்தம் 3 இடத்துக்கு போனோம். ஒரு ஃபேமஸ் பீட்சா ஸ்பாட், இன்னொரு பீட்சா ஸ்பாட், அதுக்கப்புறம் இந்த டெசர்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அதை நீங்கள் அடுத்த vlogல பாருங்கள். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுட்டு நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க guys. See you, tada, take care, bye bye.